உனக்கே அவ்வளோ நேரம் ஆகுது வேலைக்கு போயிட்டு வரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத்தை கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுவாங்க. அம்மா வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா குடும்பத்தை பார்க்கணும், கஷ்டம் இல்லையா, அதனால கேட்டுட்டு பிரச்சனை பண்ணுவார் அவர். அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் எல்லாம் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க லீவு நாள்னு சொல்லிட்டு. அந்த டைமில் வந்து எக்ஸாம் டைமுன்றதுனால அத்தை வந்து திட்டினாங்க. எங்கள் அத்தை பொண்ணு, என்ன நீ வந்து டிவி பார்த்துட்டு இருக்க, மாமா வீட்டில் படிக்கிற வேலை இல்லையா அப்படின்னு திட்டினாங்க. அப்போ அப்பா இருந்தார். அப்பா என்ன பண்ணார், இந்த டைமில் போதையில் இருந்தார். கொஞ்சம் நல்லா இருந்தால் கூட தெரிஞ்சுக்காது. அந்த டைமில் அப்படி சொல்லணும்னு அப்பா என்ன பண்ணார், இந்த டிவி இருக்கும் தானே இவ்வளோ பிரச்சனை வருது, எதுக்கு நீ இப்போயே டிவிலாம் வாங்கி வைக்கிற, அந்த பிள்ளைங்க படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவி தூக்கி போட்டு அப்படியே உடச்சிட்டு வருங்க. அப்போ அந்த டைமில் என்ன நினைப்போம் சொல்லுங்கள். அத்தை வந்து சொன்னோன்னா தான் அவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நினைப்போம். அத்தைக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அத்தை திட்டி விட்டாங்க, ஏன்டா போய் அப்படி டிவி போட்டு உடச்சிட்டோன்னா அத்தையும் நல்லா செம்மையாக திட்டி விட்டாங்க. ஆனால் இப்படி ஒரு மனுஷன் நான் உலகத்தில் பார்த்ததே இல்லைங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பாங்க, அதை கொஞ்சம் கூட அப்பா நினச்சே பார்க்கலங்க. அதை உடச்சி போட்டு அதுக்கப்புறம் அம்மா அழுதுகிட்டே எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் வெளியே போட்டாங்க. அது என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது இல்லைங்களா, எடுத்து போட்டாங்க. அப்புறமா